டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரமும் ஒரு நேர்முக பரீட்சையுடன் தொடர்பான கதையுடன் நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நேர்முக பரீட்சை ஒரு அமைச்சிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெரும் திரளான வேலையற்ற பட்டதாரிகள் அந்த நேர்முக பரீட்சைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே அந்த நேர்முக பரீட்சைகளை குறிப்பிட்ட நாளிலே நிறைவு செய்வதற்காக பல்வேறு நேர்முக பரீட்சை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரிய ஹோல் போன்ற ஒரு இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட நேர்முக பரீட்சை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10 குழுக்களுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான பரீட்சார்த்திகள், இந்த பட்டதாரிகள் நேர்முக பரீட்சைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவின் முன்னாலும் பெருந்தொகையான கிட்டத்தட்ட 100கணக்கான பட்டதாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். வேலையில்லா பிரச்சனையை இது எடுத்து காட்டுகின்றது. ஒரு நாட்டினுடைய வேலையில்லா பிரச்சனையை இது எடுத்து காட்டுகின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர்முக பரீட்சை குழுவிலே 3 அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பட்டதாரிகளை அந்த இலக்க ஒழுங்கிலே ஒவ்வொருவராக கூப்பிட்டு நேர்முக பரீட்சைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்களது சான்றிதழ்களை பரிசோதிக்கிறார்கள். சில வினாக்களை கேட்கிறார்கள். அந்த வினாக்களுக்கான பதில்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். புள்ளியிட வேண்டிய தாள்களில் புள்ளியிட்டுக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இவர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மதிய வேளை தாண்டிவிட்டது. கிட்டத்தட்ட அரைவாசி பேர் நேர்முக பரீட்சையை நிறைவு செய்து சென்று விட்டார்கள். ஆனாலும் கூட பெருந்தொகையானவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட நேர்முக பரீட்சை குழுவிலே இருக்கிற ஒரு அதிகாரியின் பார்வை அந்த நேர்முக பரீட்சைக்காக காத்திருப்பவர்களின் பக்கம் சென்ற பொழுது அங்கே ஒரு பெண்மணி மிகவும் அசௌகரியத்துடன் அமர்ந்திருப்பதை அவர் இனம் காண்கின்றார். அவளது முகம் மிக வேர்த்திருக்கின்றது. மிக களைப்படைந்தவளாக இருக்கின்றாள். மிக கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்தது இவருக்கு கொஞ்சம் இரக்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் அவர் அந்த இலக்க ஒழுங்கின்படி நேர்முக பரீட்சைக்காக ஏனையவர்கள் அழைத்து நேர்முக பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவரை அறியாமலே அந்த அதிகாரியின் பார்வை அந்த பெண் இருந்த பக்கம் செல்கிறது. அவள் இப்பொழுது தன்னுடைய மேசையிலே, தனக்கு முன்னால் இருக்கின்ற அந்த மேசையிலே தலைகளை சாய்த்து படுத்திருக்கின்றாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு இருக்கின்றது. இவரால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே அங்கே அந்த உதவிக்காக நிற்கின்ற அந்த பியோன் என்று சொல்வார்கள், அவனை அழைத்து அந்த பெண்மணியை அடுத்ததாக நேர்முக பரீட்சைக்கு தயாராக இருக்கும்படி சொல் என்று சொல்கிறார். அந்த பையன், அந்த பியோனும் அந்த பெண்மணியின் அருகே சென்று ஏதோ சொல்கின்றார். சொல்வதை மட்டும் இவர் காண்கின்றார். அவளுடனே அந்த மேசையிலிருந்து படுத்திருந்த நிலையிலிருந்து எழும்பி தன்னுடைய கண்களை துடைத்துக் கொள்கின்றாள். தலையை சரி செய்து கொள்கின்றாள். தான் நேர்முக பரீட்சைக்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து கொள்கின்றாள். இத்தனையும் அவள் கதிரையில் அமர்ந்திருந்தபடி அவளுக்கு முன்னால் அந்த மேசை இருக்கிறது. இப்பொழுது இந்த நேர்முக பரீட்சை அதிகாரி அவளை நோக்கி கையசைக்கின்றார். நீ அடுத்ததாக நேர்முக பரீட்சைக்கு வரலாம் என்று சொல்லி அவள் அந்த கதிரையிலிருந்து எழுந்ததும் அந்த நேர்முக பரீட்சை குழுவில் இருந்த அத்தனை பேரும் திகைத்து போய் விடுகின்றனர். அந்த பெண்மணி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள். இருந்தாலும் கூட தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்பதற்காக அந்த நேர்முக பரீட்சைக்காக வந்திருக்கின்றாள். அவளை கூப்பிட்டு அந்த தங்களுக்கு முன்னால் உள்ள ஆசனத்தில் அமர்த்திய பின்னர் அவளது ஆவணங்களை பரிசீலிக்கிறார்கள். அவள் அந்த நியமனத்துக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கிறாள். சில வினாக்களை கேட்கிறார்கள். அத்தனை வினாக்களுக்கும் அவள் பதில் சொல்கின்றாள். இப்பொழுது நேர்முக பரீட்சை கிட்டத்தட்ட உத்தியோகமாக நிறைவடைந்து விட்டது. இருந்தாலும் இந்த அதிகாரி அவளை பார்த்து கேட்கின்றார், இத்தனை தூரம் நீ நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு ஏன் இந்த நேர்முக பரீட்சைக்காக வந்தாய் என்று அவள் குறிப்பிடுகின்றால், கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது நான் என்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து, என்னுடைய தாய் தந்தை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். என்னுடைய கணவனோ ஒரு கொஞ்சம் குறைந்த அளவில் தான் படித்தவர். அவரும் ஒரு சிறிய வேலையைத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் கர்ப்பமாக இருக்கின்றேன். எங்களது குடும்பம் பெருக்கும் பொழுது எனது கணவனின் உழைப்பு மாத்திரம் என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு போதாது. ஆகவே தான் நான் இந்த நேர்முக பரீட்சைக்கு வந்தேன் என்று சொல்லி, உனக்கு கஷ்டமாக இல்லையா என்று சொல்லி அந்த அதிகாரி மீண்டும் கேட்கிறார். இல்லை, மிக கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் ஒரு தனியார் வாகனத்தை ஒழுங்கு செய்துதான்
இந்த நேர்முக பரீட்சைக்கு வந்திருந்தோம். நாளை எனக்கான இந்த என்னுடைய குழந்தை பிறக்கின்ற திகதி, இன்று நான் நேர்முக பரீட்சைகளை நிறைவு செய்துவிட்டு நேராக வைத்தியசாலையில் சென்று அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த யுவதி, அந்த பெண்மணி மிக கஷ்டப்பட்டு எழுந்து அங்கிருந்து நடந்து செல்கின்றாள். இந்த நேர்முக பரீட்சை அதிகாரிகள் மாத்திரமல்ல, இங்கே நடந்த சம்பவங்களை பார்த்த அத்தனை பேரும் திகைத்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய வேலையில்லா பிரச்சனை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் எத்தனை தூரம் பாதிக்கின்றது, ஒரு வேலைக்காக ஒவ்வொருவரும் எத்தனை தூரம் முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற பாடத்தை தான் நான் இந்த கதையினூடாக, கதை என்று சொல்வதை பார்க்க இந்த சம்பவத்தினூடாக புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.